உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீன ராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். பிறக்கும் புத்தாண்டு 7.5 சனியின் ஆதிக்கத்தோடவே பிறக்கிறது. ராசியிலே ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. எனவே எதையும் துணிந்து செய்ய இயலாது. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. புத்தாண்டின் கிரகநிலை. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை அமையும். வரவும் செலவும் சமமாகி போகலாம். பண நெருக்கடி அதிகரித்து கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் தேவைக்கேற்ற தொகை வந்து சேரும். பாகியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பதால் அரசு வழி ஆதரவு உண்டு. அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அது கைகூடலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். 7.5 சனி முதல் சுற்றோ 3வது சுற்றோ நடைபெறுமானால் எதிர்பாராத விரயங்களும் இன்னல்களும் அதிகரிக்கும். 2வது சுற்றாக இருந்தால் ஓரளவு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் விரயச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு அவசியம். குருவின் பார்வை பலன். புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது. அவரது பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே தற்காலிக பணியில் உள்ளவர்கள் பணியில் நிரந்தரம் பெறுவர். நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோயின் கடுமை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் சிந்தனை உருவாகும். கும்பசனியின் சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். எனவே 7.5 சனி ஆரம்பமாகிறது. முதலில் விரயச்சனி 2.5 ஆண்டுகள். அதில் அமைதி குறையும், பகை உருவாகும், முன்னேற்றத்தில் சர்க்கல்கள் வந்து சேரும். தொழிலில் தேக்க நிலையும் தொல்லை தரும் எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம். சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் பாதகம் அகன்று சாதகம் ஏற்படும். சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. சனியின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை ஆடம்பர பொருள்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. சுபவிரயங்கள் அதிகரிக்கும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் கைவிட்டு போன பொருள்கள் மீண்டும் வரலாம். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் அகலும். பிள்ளைகள் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடை அகலும். முன்னோர்கள் கட்டி வைத்த கோயிலை மேலும் வளப்படுத்தி திருப்பணிகள் செய்ய முன்வருவீர்கள். ரிஷபகுருவின் சஞ்சாரம். 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பேர்ச்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கிறார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. பொதுவாக ராசிநாதனே குருவாக இருப்பதால் அவரது பார்வைக்கு பலன் அதிகம் கிடைக்கும். குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லறம் நல்லறமாக அமையும். மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் அனுகூலமான தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு வாகனம் வாங்க கடன் கிடைக்கும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தீர்த்த யாத்திரைகள், தெய்வ வழிபாடுகள் போன்றவற்றில் நம்பிக்கை அதிகரிக்கும். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்திலேயே செய்து முடிப்பீர்கள். தொழிலில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். தந்தை வழி உறவில் இருந்த மனக்கசப்பு மாறும். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி பெறும். குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு.
பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் தேடி வரும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். ராகு கேதுக்களின் ஆதிக்கம். இப்புத்தாண்டில் ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் விளைவாக பயணங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். ஆயினும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை தலைதூக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலமே வாழ்வில் அமைதி காண முடியும். குடும்ப சுமை கூடும். சனி குருவின் வக்ரகாலங்கள். சனியின் வக்ர காலத்தில் விரையாதிபதியாக விளங்கும் சனி பகவான் லாபதிபதியாகவும் இருப்பதால் நல்ல காரியங்கள் இடத்தில் நடைபெறும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செயல்படுவீர்கள். குருவின் வக்கர காலத்திலும் நினைத்ததை நினைத்தபடி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உங்கள் ராசிநாதனாக விளங்கும் குரு வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. அதே நேரம் பொருளாதாரத்திலும் நெருக்கடி அதிகரிக்கும். பெண்கள், அந்த புத்தாண்டில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு உறவு பலப்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏழரை சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுவதோடு வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உற்றார் உறவினர்களின் பகை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சுபச்செலவுகள் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.